கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இதுவரை 1 15 அதிகாரங்களை நாம் முடித்து விட்டோம். தேவனுக்கே மகிமை. இந்த அதிகாரத்தில் இஸ்மவேல் பிறந்த அந்த வரலாறை குறித்தும் சாராய் அவர்களும் ஆகார் அவர்களும் எப்படியாக வேதத்தில் திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் நாம் ஆழமாய் தியானிக்கப் போகிறோம். வாங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். இங்கே பார்த்தோன்னா கர்த்தர் இதுக்கு முன்னாடி ஆபிராமுக்கு பல வாக்குத்தத்தங்களை சொல்லியிருந்தார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று. ஆனால் அவர்களுக்கோ குழந்தை சந்தானம் இல்லை. அதனால் சாராய் ஆபிராமை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா, அவங்களுக்கு அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. அதுபோல் ஒரு எகிப்திய ஸ்திரீ ஆகிய ஆகார் என்பவங்க சாராய்க்கு அடிமை பெண்ணாக இருந்தாங்க. அவங்கள ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராவின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை அவங்க சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கொண்டு நடக்காமல் இப்போ அவங்களுடைய நாச்சியாரையே அற்பமாக எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கிடைச்ச பலன் பாருங்களேன். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். ஸோ இவங்க கடுமையாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காங்க. இவங்க பண்ண காரியத்தினால இவங்க தன்னோட கேரக்டரையே மாற்றிருக்காங்க. இதனால் அவங்களால அங்கே இருக்க முடியாமல் ஓடி போகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஸோ அந்த காலத்தில் கடவுள் ஒரு சில மனுஷ ரூபத்திலேயோ இல்லை தூத ரூபத்திலேயோ மனுஷங்களோட பேசியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஒரு சில இடத்துல பார்க்குறோம். இங்கேயும் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கு. பட் நிஜமாக என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. பட் தூதனை போல் அவர் பேசியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எங்கெல்லாம் தூதனானவர் அப்படின்னு போட்டிருக்கோ அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குதுன்னு சொல்லி ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னுடைய பெருமையெல்லாம் விட்டுட்டு அவங்க கீழே தாழ்மையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. பின் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார்.
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க துரத்தி விடப்பட்டாலும் அவங்க அதாவது அவங்களே தான் ஓடி போனாங்க. இருந்தாலும் கர்த்தர் அவங்கள சந்திக்கிறார் பாருங்களேன். அவங்க மேலே மனது இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த மகனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஏனென்றால் ஆபிராமுக்கு கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார் இல்லைங்களா? ஸோ அவருடைய குமாரனாக பிறந்த, மாம்சத்தின் குமாரனாக பிறந்த இவருக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் தானே சேரும். அது போலவே இஸ்மவேலுடைய ஜாதியும் நான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆனால் என்ன ஒரு விஷயம் பாருங்களேன், அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்க, மறுபடியும் இங்கே இன்னொரு பேர் போட்டிருக்கு. கர்த்தருடைய தூதனானவர்னு சொன்னாங்கல்ல, இங்கே பாருங்களேன், என்னோடய பேசின கர்த்தருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனாலே தான் கர்த்தர் என்ற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குதுன்னு சொல்லப்படுது. அங்கே அவங்க பேரிடுறாங்க. அது என்னன்னா, என்னை காண்கிற தேவன். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். ஸோ அங்கே ஆகார் அவர்களுக்கு ஒரு பெயர் சொல்லப்படுது இல்லைங்களா, இஸ்மவேல்னு சொல்லிட்டு. அதே பேரை தான் ஆபிராம் அவர்கள் வைக்கிறாங்க. அப்போ ஆகார் அங்கே நடந்த காரியங்களை இவருக்கு அறிவித்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இல்லைங்களா. அதனால்தான் அவரும் அந்த பேரை அங்கே வைக்கிறாரு. ஸோ அது போலவே அவங்க திரும்பி போய் அடங்கி இருக்காங்க. அங்கே இஸ்மவேல் பிறக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போது எப்படி இவர்கள் 2 பேரும் ஞானார்த்தமாய் கூறப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சாராய் அவர்களும் ஆகார் அவர்களும் ஆபிரகாமுடைய லைஃப்பில் நமக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்றதை புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் எழுதின அந்த நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 நம்ம வாசிக்கும் பொழுது இவர்கள் 2 பேரை குறித்தும் ஒரு சில காரியங்கள் எழுதியிருக்கு. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவள் யார்னா ஆகார் அவர்கள் இல்லைங்களா. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைதனத்திற்குள்ளான பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகளுண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன்
ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய 2 காரியங்களை சொல்லி 2 ஏற்பாடுகளை அர்த்தமாக கொண்டிருக்கிறது. பிரியமானவங்களே, ஆகார் அவர்கள் ஒரு அடிமை பெண். அவங்க மூலமாக பிறந்தவன் ஒரு மாம்சத்தின்படி பிறக்கிறான். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது என்னதுன்னா, சாராய் அவர்கள் மூலமாக தான் உனக்கு குழந்தை பிறக்கும். அவங்க தான் அவனை தான் நான் சந்ததியை நான் ஆசீர்வச்சு பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அவங்க தான் வாக்குத்தத்தத்தின் குழந்தையாக இருக்காங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கின் பிள்ளைகளாக நாம் எல்லாரும் இருக்கிறோம் பிரியமானவங்களே. ஸோ அந்த ஆகார் என்பவர்கள் சீனாய் மலையில் உண்டான அந்த ஏற்பாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னன்னா, அந்த காலத்து அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது இல்லையா பிற்காலத்தில் மோசேக்கு, அதுதான் பழைய ஏற்பாட்டின் அந்த காலகட்டம். அது இப்போது இருக்கிற மாம்சத்துக்குரிய அந்த எருசலேமாக இருக்கிறது. பழைய பாவங்கள், பழைய மாம்சத்தின் கட்டுகள், இதெல்லாம் நம்மளுடைய இது கிடையாதுங்க. நம்ம புதுசாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் மன்னிப்பு பெற்று ரட்சிக்க பெற்று பிறக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், சுயாதீனத்தின் பிள்ளைகள். அவர்கள்தான் கர்த்தருடைய உண்மையான சந்ததியாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த மேலான எருசலேமுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் தான். அவளே நம்ம எல்லோருக்கும் தாயானவள். ஸோ நம்ம எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கோம் பாருங்களேன். ஆபிரகாம் தான் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு சமமான ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே கூறப்பட்டிருக்குது. அதன் மூலமாகத்தான் இந்த ஆகாரும் சாராயும் நமக்கு ஞானார்த்தமாக வைக்கப்பட்டிருக்கு பிரியமானவங்களே. ஸோ நம்ம மாம்சப்படி பிறந்திருந்தால் நமக்கு அதில் பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மறுபடி பிறக்கணும். அப்பொழுதுதான் நம்ம கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகளாக அந்த புதிய எருசலேம் ஆகிய வரப்போகிற அந்த மேலான எருசலேம் ஆகிய அந்த பரலோகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கே மகிமை. ஆமீன்.